வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது 2026 தைப்பூசம் தேதி விரத முறை எப்படி என்பதை பார்க்கலாம். எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2026 தைப்பூசம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி தை 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடலரசனாக உலக மக்களுக்கு காட்சியருளினால் இந்த தைப்பூசம் என்றுதான். உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகின்றது. ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் அது தைப்பூசம் அன்று மட்டும் விரதம் இருக்கலாம். சிலர் 48 நாள் விரதம் இருப்பார்கள். அப்படி இருப்பவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி துவங்க வேண்டும். தைப்பூச திருநாள் என்பது முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதையும் ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்து கொண்டு போய் இருந்ததையும் நினைவூட்டும் ஒரு நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் விரதம். இந்த விரதம் இருப்பதால் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். 21 நாள் விரதம் இருப்பவர்கள் துவங்கும் நாள் ஜனவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம். விரதம் இருப்பவர்கள் பகலில் தூங்கக்கூடாது. பகலில் ஒருவேளை அல்லது முழு உபவாசம் இருக்கலாம். கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் காலை மாலை ஷட்கோண கோலமிட்டு அதில் 6 வெற்றிலையும் அதன் மேல் 6 நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். வேல் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் அபிஷேகம் செய்ய வேண்டும். 7 நாள் விரதம் இருப்பவர்கள் 2026 ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை துவங்கலாம். முதியோர்கள் கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம். தங்கள் முருக பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா ஓம் சரவணபவ என்று எழுதுங்க. எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.